இந்த விஜய் தாவேகா கும்பலுக்கு நான் கேட்குறேன், பொய்யை தவிர வாழ்க்கையில் வேறு எதுவும் பேச மாட்டேங்களாடா. இப்போ புதுசாக ஒரு ஆப் விட்ருக்காராம். என்ன ஆப்புன்னா, எங்கே பஸ்ஸு வருதுன்னு இங்கேருந்தே செல்ஃபோனில் பார்க்கலாமா. 5 வருஷமாக 10 வருஷமாக இருக்குது அந்த ஆப்பு. 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அந்த ஆப்பு. நான் என்னடா போய் என்னடா பித்தலாட்டம். ஒரு இணையதளம் ஸ்கேம் நடத்துகிறாங்க. எப்படி இணையதளம் ஸ்கேம் நடத்துகிறாங்க. எங்கடா இவங்க ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா, இணையதளத்தில் 10 குழந்தைங்கள வைக்க வேண்டியது, ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி அந்த குழந்தைங்கள அள வைக்க வேண்டியது, அது சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆக்க வேண்டியது, மற்ற குழந்தைங்க மண்டையெல்லாம் கழுவ வேண்டியது. கிட்டத்தட்ட இது ஒரு கிட்டத்தட்ட ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். சதுரங்க வேட்டை படத்துக்கு பாணியில் இவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது இந்த இடத்துல தான் எல்லா கட்சிகளும் பின்தங்கிடுச்சு. சோசியல் மீடியாவை கொஞ்சம் பலமாக பயன்படுத்துகிறீங்க. நாம் தமிழ் கட்சியே இந்த அளவுக்கு யோசிக்கலை. இந்த அளவுக்கு யோசிச்சாலும் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிருக்க மாட்டாங்க. சோசியல் மீடியா ஸ்கேமிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. டவலை எடுத்து விட்டார், அவர் கையிலே அவரே சாப்பிட்டார், அவர் கையிலே அதிலே சாப்பிடாது. ஏஐடா, அது ஏஐயில் பொம்மை ரெடி பண்ணி சொல்கிறான். அதையும் நம்பி ட்விட்டு போட்டுன்னுக்குறாங்க. இவங்க அடித்து தள்ளுறாங்க. ட்விட்டை போடுன்னு போடுறாங்க. ஒரு சோசியல் மீடியாவில் வர சின்ன விஷயங்களை கூட உண்மைன்னு நம்புகிற ஒரு முட்டாள் கூட்டத்தை இந்த விஜய் உருவாக்கி விட்டான். விஜயமயமாக இந்த தமிழ்நாடு மாறுவது எவ்வளோ ஆபத்து தெரியுமா. ஒரு ஆரோக்கியமான சிந்திக்கக்கூடிய மக்களாக, ஒரு தொண்டர்களாக, ரசிகர்களாக அவர் வளர்க்கவே இல்லை. வெறும் முட்டாள்களாக மாற்றி அந்த பசங்க வாழ்க்கை கெடுத்து, உண்மையிலே சொல்கிறேங்க, பரிதாபத்துக்குரியது இந்த நாட்டுடைய நிலைமை நினைக்கும் போது. அதை செஞ்சுட்டா அது இது சிங்கப்பெண்ணை இவர் தான் முதல் முறை சிங்கப்பெண்ணை அறிமுகப்படுத்துகிறார். ஜெயலலிதா அறிமுகப்படுத்துனது அது இவர் சொல்கிறாரு. மாதம் 1000 ரூபா டான்னு போட்டார் பாருங்க. சொன்னது கருணாநிதி காலத்தில் ஸ்டாலின் போட்ட 1000 ரூபா அது இவர் போட்டார், புரட்சி பண்ணிட்டார். எனக்கு ஒன்றும் புரியலைங்க. விஜய் சொன்ன எந்த திட்டமும் இன்னும் நிறைவேற்றலை. 2500 ரூபா கொடுக்குறேன்னாரு, கொடுத்தாரா? 4000 ரூபா படித்த பட்டதாரிகள் கொடுக்குறேன்னாரு, கொடுத்தாரா? தாய்மாமன் சீர் செய்கிற பட்டு புடவை 1 சவரன் நகை கல்யாணத்துக்கு தரேன்னாரு, தந்தாரா? அதுக்கப்புறமா குழந்தை பிறந்தா 1/4 சவரன் நகை தரேன்னு சொன்னார், தந்தாரா? எல்லாமே இலவசமாக தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்கள் பயணிக்கலாம், இலவச பேருந்துன்னாரு, அறிவிச்சாரா? இதெல்லாம் அறிவிச்சாரா? அவர் அறிவித்த மாதிரி மற்றவங்க செஞ்சதை எடுத்து இவர் செஞ்சிட்டார். இந்த சோசியல் மீடியாவில் ஒரு கூட்டம் அப்படியே ஃபாலோ பண்ணுது. இது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா. தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமான ஒரு அரசியலே இந்த வச்சு நடக்கலை. தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தப்பு பண்ணலைங்க. 20 லட்சம் ஓட்டில் என் ஓட்டு ஒரு ஓட்டு இருக்குது நாம் தமிழ் கட்சியில். அதனால் நான் நல்லவனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நான் நிம்மதியாக இருக்கேன். ஆனால் ஓட்டு போட்ட நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஏங்க 1.5 கோடி பேருக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான் சீமான். அவர் மட்டும் வந்திருந்தால் 1.5 கோடி பேருக்கு வேலை கன்ஃபார்மாக வந்திருக்கும். அரசு வேலைன்றது 1.5 கோடி பேருக்கு பர்மனெண்ட் ஆகிருக்கும். ஆனால் உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கினீங்கடா. இந்த இலவசங்களை தடுத்து 1.5 கோடி பேருக்கு வேலை கிடைச்சா எவ்வளோ பொருளாதாரத்தில் முன்னே வந்திருக்கும்.